நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர் என்று சொல்லி ஆண்டுடைய நேரடியான ஒரு வார்த்தையை நேற்று தியானித்தும், எனக்கும் சீஷர்களாய் இருப்பீர்கள். இந்த வழியிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிநேகிதர், ஃப்ரெண்ட். உலகத்தை உண்டாக்கின தேவன் மனுஷனை மீட்கும்படியாக மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சிநேகிதன் என்று அழைக்கத்தக்கதான ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை இந்த வார்த்தை மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். சீஷர்களை விட ஒரு படி மேலான காரியம்தான் சிநேகிதன். சிநேகிதத்திலே எல்லா விதமான காரியங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் பேச முடியும். அதுபோல தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பேன்னு சொல்லி ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது, ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லுகிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி. அதுபோல ஆபிரகாம் தேவன் செய்விப்பதற்கு சிநேகிதன் என்று சொல்வதற்குரிய தகுதி என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, தேவனை அறியாத ஒரு மனுஷனாக ஆபிரகாம் வாழ்ந்தபோது தேவன் அவனை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அவன் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இடதென்று அறியாதபடி புறப்பட்டு போகிறான். புறப்படுகின்ற போது ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் பார்த்து இப்படியாக உன் சந்ததியை ஆசீர்வதிப்படி சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் சொன்ன அந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் பெறுவதற்கு ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆனது. அதுவரைக்கும் அவன் கீழ்ப்படிந்து தேவனையே சார்ந்து வாழ்ந்தபடினாலே ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதன் என்று சொன்னார். அதுபோல இந்த வார்த்தையில் சொல்லப்படுகிற வண்ணமாக, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவன் சொன்ன அத்தனையும் செய்தான். 100 வயதிலே ஈசாக் என்கிற மகனை கொடுத்த போது அந்த மகன் ஈசாக்கு வளர்ந்து ஒரு வாலிப பருவம் வருகின்ற போது மகனை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் சொன்ன போது அதற்கும் கீழ்ப்படிந்து மனமகந்து தன் மகனை பலி செலுத்துகிறார். பலி செலுத்தும்படியே கடந்து போகிறார். ஆனால் தேவனோ அங்கே அவனுடைய சிநேகத்தை கண்டு பூரித்து ஆபிரகாமே ஆபிரகாம் என்று தேவனுடைய சத்தத்தை வேதத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, கனி கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை பிரகாரமாக வாழ நாம் வாஞ்சிக்கின்ற போது தேவ பார்வையில் நாம் சிநேகிதராய் மாறுகிறோம். நிச்சயமாகவே அந்த சிநேகம் என்பது நம் வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால், நம்மை விட பாக்கியமான ஜனங்கள், நம்மை விட ஆசீர்வாதமான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் என் சிநேகிதராய் இருப்பேன்னு சொல்லி நம்மையும் பார்த்து இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறபடினாலே நாம் அந்த அனுபவத்தில் போகத்தக்கதாக அந்த கிருபை பெற்றுக்கொள்ள நாமும் ஒப்புக் கொடுப்போம். நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகம், என் சிநேகிதராய் இருப்பேன்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம் மனதார நன்றி சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை சீஷர்களாய் மாற்றுவது மாத்திரமல்ல, சிநேகிதர் ஐயா, எங்களுக்கு நீ சிநேகிதராய், நாங்கள் உமக்கு சிநேகிதராய் இருக்கும்படியாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டபடினால் சோத்திர ஐயா. நாங்களும் கூட ஆண்டவரே நீ சொல்கிற அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே செவி கொடுத்து எங்கள் வாழ்விலே செயல்படுத்த உதவி செய்யும், ஆசீர்வதியும். சிநேகிதரே, நாங்கள் உங்களுடைய சிநேகிதர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless. Hallelujah.